திருப்புவனம் மடப்புறம் கோவிலில் அஜித்குமார் என்கிற ஒரு இளைஞர் காவல்துறையினரால் மிக கடுமையாக தாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அப்படி அவர் எதற்காக சித்திரவதை செய்யப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார் என்று சொன்னால், அவர் மீது நிகிதா என்கிற ஒரு பெண் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரில வெறுமனே வாய்மொழியான ஒரு புகார், வாய்மொழியிலே கொடுத்த புகார். என்னுடைய நகையை, என்னுடைய கார் சாவியை வலுக்கட்டாயமாக வாங்கி சென்று காரை நிறுத்துவதாக சொல்லி என்னுடைய நகையை, காரில் இருந்த நகையை திருடிவிட்டார் என்று ஒரு தகவலை காவல் நிலையத்தில், திருப்புவனம் காவல் நிலையத்திலே சொல்கிறார். அப்படி சொன்னதன் காரணமாக அவர் தனக்கு தேவைப்பட்ட ஒரு அதிகாரிகளை, தனக்கு தெரிந்த அதிகாரிகளை காவல் நிலையத்திற்கு பேச வைத்து ஒரு நெருக்கடியை கொடுத்து தம்பி அஜித்குமாரை வலுக்கட்டாயமாக எழுத்து சென்று எழுத்துப்பூர்வமான புகார் எதுவும் பெறாமல் அந்த நகை உண்மையே திருடு போனதா என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் மடப்புறம் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் எதையும் பரிசோதனை செய்யாமல் வெள்ளையார்களே பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கார் வச்சிருந்து வெறும் வாயில நாளைக்கு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தினா இவர்கள் உண்மையா பேசுவார்கள், நியாயமா தான் பேசிருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க அடிப்படையில காவல்துறை அந்த நிகிதாவுடைய பேச்சை நம்பி உண்மையாகவே நகை திருடு போனதா என்பதெல்லாம் அறிந்து கொள்ளாமல் அந்த தம்பி அஜித்குமாரை மிக கடுமையாக தாக்கி இருக்கிறது காவல்துறை, திருப்புவனம் காவல்துறை. சரி, தாக்கிய காவல்துறை உயர் அதிகாரிகளா என்று பார்த்தால் தனிப்படை காவலர்கள். அந்த தனிப்படை காவலர்கள் மிக மோசமாக அந்த தம்பி அஜித்குமாரை தாக்கி இருக்கிறார்கள். அவருடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய தலைப்பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, வயிற்று பகுதி, நெஞ்சு பகுதி உள்ளிட்ட முக்கியமான உயிர் தளங்கள் மீது கடுமையாக தாக்கியிருக்கிறார். அப்படி தாக்கியதன் விளைவாக அஜித்குமார் இறந்து போகிறார். அப்படி அஜித்குமார் இறந்து போன பிறகு காவல்துறை அந்த குடும்பத்தாருக்கு தகவலை சொல்லாமல் மருத்துவமனைக்கு அனுப்பி அந்த குடும்பத்தினரும் இறந்து போனதை கூட சொல்லாமல் பேரம் பேசியிருக்கிறார். அப்படி பேரம் பேசி அதற்கு உள்ளாகவே நிகிதாவை வர வைத்து அதற்கு பிறகு எழுத்துப்பூர்வமாக புகார் பெற்றிருக்கிறார். இது எவ்வளவு அப்பட்டமான சட்ட மீறல்! சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க வேண்டிய காவல்துறை 1% கூட சட்டத்துக்கு உட்பட்டு இந்த செயலில் நியாயமாகவோ சட்டத்தின்படியோ நடக்கவில்லை என்பதுதான் இதுவரை நாம் தெரிந்த செய்தி. சரி, புகார் கொடுத்த நிகிதா யார் என்று சொன்னால், இப்போதுதான் நிகிதாவை பத்தி ஒவ்வொரு நாளும் ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. யார் அந்த நிகிதா அப்படின்னு பார்த்தால், அன்றைய தினமே அந்த நிகிதாவை புகைப்பட கலைஞர்கள், பத்திரிகைகள் எல்லாம் பதிவு செய்த போது தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டிருந்தார். ஏனென்று சொன்னால், ஆல்ரெடி அவர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. வழக்குகள் என்று சொன்னால் சாதாரண வழக்குகள் அல்ல, பல கோடி ஏமாற்றியதாக வழக்கு இருக்கிறது. திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் இருக்கிறது, அரசு பணி பெற்றுத் தருவதாக புகார் இருக்கிறது, அரசு பணி பெற்றுத் தருவதாக சொல்லி பல லட்சக்கணக்கான பணத்தை திருடியிருக்கிறார், ஏமாற்றி பெற்றிருக்கிறார். இந்த செய்திகள் எல்லாம் அவரை பற்றி ஒவ்வொரு நாளும் திடுக்கிடும் செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில மதுரையில தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய திருமாறன் ஜி என்ன செய்யறாருன்னா, நானே அந்த குடும்பத்தாரை ஏமாந்திருக்கேன், சின்ன ஆளா இருக்கும் போது ஏமாந்திருக்கேன் அப்படின்னு அவர் ஒரு பதிவு செய்யறார். இப்பயும் அவர் சின்ன ஆள் தான் நமக்கு, நான் சின்ன ஆளா இருக்கும் போது ஏமாந்தேன்னு அவர் பதிவு செய்யறார்.
சரி, சின்னரா இருக்கும்போது எப்படி ஏமாந்தாருன்னு பார்த்தா, அவரை திருமணம் முடிச்சுட்டு அன்று முதல் நாள் இரவே அவரை ஏமாற்றி விட்டு சென்று விட்டார். அது மட்டும் இல்லாம அவர் மீது புகார் கொடுத்து 10 லட்சம் ஏமாற்றியதாகவும் அவர் ஊடகங்கள்ல செய்தியை சொல்கிறார். எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. ஏனால் பின்னாளில் பாஜக, நிகிதா, திருமாறன், அண்ணாமலை எல்லாம் வேறு வேறு இல்லை என்பது ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிற செய்தி. அப்படி ஒரு செய்தியையும் அவர் ஊடகங்களை பதிவு செய்கிறார். இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிகிதா கல்லூரி பேராசிரியராகவும் இருக்கிறார். இப்படி இருந்து கொண்டே இவ்வளவு மோசடி செய்யக்கூடிய ஒரு நபரின் வாய்மொழி பேச்சை நம்பி ஒரு அப்பாவி இளைஞர் அஜித்குமாரை படுகொலை செய்திருக்கிறது காவல்துறை. இப்படி இந்த காவல்துறை கொடூரமாக சித்திரவதை செய்து படுகொலை செய்து விட்டது. பாஜக பாடல்களை சொல்லுவார்கள், நாய்வாலை நிமிர்த்தவும் முடியாது, போலீஸை திருத்தவும் முடியாது என்று சொல்வார்கள். அதுதான் நிஜமான உண்மை. ஏனென்று சொன்னால், ஏதோ திருப்பூணத்தில் மட்டும் இருக்கக்கூடிய காவல்துறை அப்படி இருக்கிறார்களா, அல்லது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை மட்டும் அப்படி இருக்கிறார்களா என்று சொன்னால், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய போலீஸ் அப்படித்தான் இருப்பார்கள், அப்படித்தான் இருக்கிறார்கள். இது ஒரு அதிகார வர்க்க மனநிலை, ஆதிக்க வர்க்க மனநிலை. இந்த ஆதிக்க சிந்தனையோடு இவர்கள் பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாகவே நடந்து கொள்வது. தான் ஒரு ரவுடியை போல, உண்மையாகவே காவலர்கள் அப்படின்ற பேர்ல என்னன்னு தெரியாம தான் ஒரு ரவுடி என்பதை போல ஒரு வாய் வழியாக சொன்ன புகாரை நம்பி நிகிதா யார் என்பது கூட தெரிந்து கொள்ளாமல் ஒரு படுகொலையை கொடூரமாக சித்திரவதை செய்து ஒரு படுகொலையை செய்திருக்கிறார்கள். திருப்புவனம் காவல்துறையை சேர்ந்த தனிப்படை காவலர். இந்த விவகாரம் போகமாக கிளம்புகிறது. மக்கள் கொந்தளிக்கிறார்கள். பல்வேறு இயக்கங்கள், அம்பேத்கர் பெரியார் இயக்கங்கள், முற்போக்கு இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறோம். இப்போது வரை போராடி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு சரியான நீதி வேண்டும் என்கிற கோரிக்கையோடு போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஒரு பொறுப்பான அறிக்கையை முன்வைத்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். உண்மையிலே தமிழ்நாடு அரசு பொதுவாக இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்கள் யாராக இருந்தாலும் சரி, போலீஸ் செய்யக்கூடிய அத்துமீறல்களை, காவல் சித்திரவதை படுகொலைகளை நியாயப்படுத்துவதாக ஊடகங்களில் பேசுவார்கள், சட்டமன்றத்தில் பேசுவார்கள். அதுதான் அவருடைய இயல்பாகவே இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற முதல்வர் அவர்கள் மிகவும் நேர்மையாக, நல்ல சிறந்த பண்போடு அந்த அஜித்குமாருடைய தாயாரிடம் மன்னிப்பு கேட்கிறார். தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை செய்திருக்கிறார் என்றதை புரிந்து கொண்டு மன்னிப்பு கேட்கிறார். அது மட்டுமல்ல, தானாகவே முன் வந்து சிபிசிஐடி விசாரணையை வேண்டும் என்று அடம்பிடிக்காமல், தன்னுடைய கட்டுப்பாட்டில், தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என்று அடம்பிடிக்காமல் அவர் கடந்த காலங்களில் ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர் என்ன கோரிக்கை வைத்தாரோ அதே கோரிக்கையை இங்கேயும் அவர் முன்வைக்கிறார். சிபிஐ விசாரணைக்கு அவராகவே அறிவிக்கிறார். சிபிஐ விசாரணையும் அறிவித்துவிட்டு அரசு முடிவு செய்யப்பட்டு விட்டது. இப்ப நமக்கு என்ன பயம்னா, நிகிதா யார் என்பதுதான் இப்ப பிரச்சனை. ஏன்னா முதல்வர் அவர்கள் இந்த படுகொலை திருநாட்டூர் என்று, அதாவது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு விட்டது. அந்த குற்றவாளிகள் 5 காவலர்கள் சிறைப்படுத்தப்பட்டு விட்டார்கள். உயரதிகாரிகள் யாரா இருக்கார்களோ அவருக்கு மேல நடவடிக்கை எடுக்கிற கோரிக்கையை நம்ம இங்க வைக்கிறோம். இப்படி இருக்கிற இந்த சூழல்ல இந்த நிகிதா வந்து ஒரு மோசடி பேர் வழியாகவும் வளம் வந்திருக்கிறார். இந்த நிகிதாவுடைய சமூக ஊட பதிவுகளை பார்த்தோம் என்று சொன்னால், 2011 துணை முதல்வராக இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின், மு க ஸ்டாலின், அப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர் பணம் பெற்ற செய்திகள் அனைத்து ஊடகங்களிலும் பரவியது. பொது ஊடகங்களில் பரவியது, சமூக ஊடகங்களில் சில பரப்பினார்கள். ஆனால் நிகிதாவுடைய அந்த சமூக ஊட பதிவுகளை பார்க்கும் போது நிகிதா ஒரு சங்கி என்பது தெரிய வருகிறது. நிகிதா அண்ணாமலையை புகழ்ந்து பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார், பல செய்திகளை பதிவு செய்திருக்கிறார். இந்த முருகனுடைய மாநாட்டிலே அவர் கலந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் முதல்வரை மிக கேவலமான வார்த்தைகள் எல்லாம் இழிவுபடுத்திருக்கிறார். இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மிக கேவலமான வார்த்தைகள் எல்லாம் இழிவுபடுத்திருக்கிறார். இப்படி இழிவுபடுத்தி பதிவு செய்த நபரோடு
திமுக அரசுக்கும் இந்த படுகொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பது போன்ற பல செய்தியாளர்கள் செய்தி மறுப்பு கொண்டிருக்கிறார். நிக்கிதா ஒரு பாஜகவுடைய ஆதரவாளர், அண்ணாமலையுடைய ரசிகை. இதுதான் அவருடைய சமூக ஊடகத்திலே இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவருடைய சமூக ஊடகத்துல ஒரு மோசமான வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காங்க. என்ன பதிவுன்னா, தன்னுடைய கௌரவத்தை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய சுயத்தை பாதுகாப்பதற்காக யாரையும் இழக்கலாம், அடுத்தவர்களை இழக்கலாம். எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு மோசமான நபராக நிக்கிதா இருக்கிறார். அவர் ஒரு சங்கி என்பதற்கு இதை விட வேற என்ன சான்று வேண்டும்? இதை விட வேற என்ன அவருக்கு நாம் சொல்லணும்? அவர் சங்கின்றதுக்கு நம்ம என்ன ஆவணத்தை சொல்லணும்? இப்படி ஒரு சங்கியாகவே வளம் வந்திருக்கக்கூடிய நிக்கிதா நம்பி நம்முடைய முதல்வர் அவசரப்பட்டு விட்டாரோ, சிபிஐ விசாரணைக்கு அறிவித்து விட்டாரோ என்று நாம் நினைக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த சங்கியை யார் பேட்டி எடுக்கிறார்கள் என்று சொன்னால், இன்னொரு சங்கியான பாரிவந்தருடைய அந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலே நிகிதாவை பேட்டி எடுக்கிறார்கள். அவருடைய நேர்காணல் எந்த விதமான கூச்சமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு தவறு செய்து விட்டோம் என்ற எந்த விதமான ஒரு கூச்ச நாச்சம் இல்லாமல் அப்படியே அமைதியாக உட்கார்ந்து, எப்படி எவ்வளவுதான் குற்றங்கள் செய்தாலும் மோடி எப்படி பேசுவாரோ, 3000 இஸ்லாமியர்களை படுகொலை செய்வதற்கு காரணமாக இருந்த மோடி, என்னுடைய காருக்கு பின்னால் ஒரு நாயை ஏற்றி கொல்லப்பட்டால் அதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் என்று எவ்வளவு கேஷுவலாக மோடி பேசினாரோ, அதை போல இந்த நிக்கிதா ரொம்ப கேஷுவலா பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இந்த அஜித்குமார் படுகொலையில முக்கியமான சாட்சியா இருக்கக்கூடிய சதீஸ்வரன் என்ற ஒரு இளைஞர், அந்த ஊரை சேர்ந்தவர், அவர்தான் வீடியோ எடுத்தவர். இந்த தம்பி அஜித்குமார் கடுமையாக தாக்கும் போது வீடியோ எடுத்தது அந்த சதீஸ்வரன் தான். அந்த சதீஸ்வரனை ஒரு பக்கம் காவல்துறை என்ன சொல்கிறது என்று சொன்னால், இவர் அஜித்குமாரை கடுமையாக தாக்கிதான் எங்கிட்ட ஒப்படைச்சாரு. ஏன்னா அவர் வீடியோ எடுத்தாரு. அப்படி வீடியோ எடுத்த பிறகு குற்றவாளி ஆக்கினால்தான் அவர் புலன் சாட்சியாக மாறுவார் என்று மிக நேர்த்தியாக காவல்துறை ஒரு வருடம் வைக்கிறது. அதே போல புதிய தலைமுறையில உட்கார்ந்து நிக்கிதா பேசுகிறார். சதீஸ்வரன் ரொம்ப நல்ல பையன், எல்லாம் கண்ண கவனிச்சுக்கிட்டாரு, அவரு எனக்கெல்லாம் அவர் தான் டீ வாங்கி கொடுத்தாரு, தண்ணி வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு அவரை நார்மலைஸ் பண்ணுது. ஒரு பக்கம் காவல்துறை அவரை குற்றவாளியாக்க முயற்சிக்கிறது, ஒரு பக்கம் நிகிதா அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க முயற்சிக்கிறது, இன்னொரு பக்கம் சிபிஐ இருக்கிறது, சிபிஐக்கு பின்னர் பாஜக இருக்கிறது. இப்போதான் நமக்கு அச்சமாக இருக்கிறது, நம்முடைய முதல்வர் அவசரப்பட்டு விட்டாரோ என்று நமக்கு அச்சமாக, நம்முடைய முதல்வர் எச்சரிக்கையாக கவனமாக இங்க இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய தலைமையிலே இந்த கொலை வழக்கை, இன்னும் சொல்ல போல நிக்கிதாவை இன்னும் தீர்க்கமாக விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா பாஜக ஆதரவு பத்திரிகையான அந்த புதிய தலைமுறையில தான் எவ்வளவு நியாயமானவர் என்கிற போன்று ஒரு பொய்யான தோற்றத்தில் உட்கார்ந்து கொண்டு சதீஸ்வரனை குற்றவாளியாக்குகிறார். அஜித்குமார் வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கும் போல் அவருடைய சித்தியவே, அவர் வேற ஒரு பொண்ணோட தொடர்பு சித்தி, அது சித்தி முறை வேணும். ஆனா அந்த ஊடகத்துல உட்கார்ந்து கொண்டு என்னுடைய ஆள் எங்க அப்படின்னு ஒரு பெண், ரம்யா என்கிற பெண் கேட்டதாக புதிய தலைமுறையில பேசுகிறார். அப்ப அஜித்குமார் ஒரு மோசமான நபர் போல, ஒரு கேடுகட்ட நபர் போல, அவரை ஒரு பொறுக்கியாக சித்தரிக்கிற கூடிய வேலையை நிகிதா எங்கே அமர்ந்து செய்கிறது என்று சொன்னால், பாஜகவின் ஊடகமான புதிய தலைவர்களை உட்கார்ந்து பேசுகிறார். ஒரு புறம் காவல்துறை எப்படி சோதித்துக் கொண்டிருக்கிறது, சதீஸ்வரன் தான் தாக்கி எங்களிடம் ஒப்படைத்தார், எனவே சதீஸ்வரனுக்கு ஒரு கொலையாளி என்பதை போல ஒரு, ஏன்னா அவங்க உண்மையான நேரடி சாட்சி, அவனை அதற்குள் கொண்டு வர பார்க்கிறார்கள். நிகிதாவும் சதீஸ்வரனையும் கொண்டு வர பார்க்கிறார்கள். நிகிதா சொல்லக்கூடிய அந்த ரம்யா என்று சொன்னால், அந்த களத்தில போராட்டத்தின் முன்னணியாக நின்ற ஒரு தோழர், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர், அந்த பெண் தோழரை இழிவுபடுத்தும் விதமாக புதிய தலைமுறையில உட்கார்ந்து பேசுகிறார். இதெல்லாம் எப்படி புதிய தலைமுறை அனுமதிக்கிறான்னு தெரியும். எந்த விதமான கிராஸ் கொஸ்டின் கேட்கலாம். அப்படியே அந்த அம்மா என்ன சொல்லுதோ
அதை அப்படியே உருவாக்கி அதை அப்படியே பொதுமக்களுக்கு வழங்கும்போது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு அத்துமீறலை நியாயப்படுத்தும் விதமாக, அதை திமுக அரசின் மீது களங்கம் ஏற்படுத்தும் விதமாக எவ்வளவு கேவலமாக இதை நார்மல் செய்கிறார் என்று சொன்னால், இந்த கொலை வழக்கிற்கு பின்னே மிகப்பெரிய ஒரு சதியை ஏற்படுத்த போகிறார். என்று சொன்னால், திருப்பரங்குன்றத்தை வைத்து மதுரையிலே கலவரத்தை நடத்த திட்டம் என்று தோற்று போடுவார்கள் திருப்பூரத்தை வைத்து கலவரத்தை தொடங்க இருக்கிறார்கள். ஒரு புறம் இப்படி சென்று கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் அதே பாஜகவுடைய ஆதரவாளரான பாஜகவோடு கள்ள கூட்டணி வைத்திருக்கக்கூடிய சீமான் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இதுவரைக்கும் லாக்அப் டெத் 24க்கும் மேற்பட்டு நடந்திருக்கிறது. ஆனா இந்த தம்பி அஜித்குமார் படுகொலையில் ஒரு சாதி சாயத்தை பூசுகிறார். தம்பி அஜித்குமார் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர், இவரும் ஒரு நாடார் என்பதால் இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அஜித்குமாருக்கு தேவையானது எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தானாகவே முன் வந்து நாமெல்லாம் போராடக்கூடிய ஒரு கோரிக்கை முன்பாகவே நிறைவேற்றிருக்கிறது. கொலை வழக்கு பதிவு செய்து சிபிஐ விசாரணை அறிவித்து விட்டது, அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு விட்டது, அரசு பணி வழங்கி விட்டது, வீடு வழங்கி விட்டப்பட்டு விட்டது. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு தீவிர திருமுருகன் என்கிறவனை அறையில் வைத்துக் கொண்டு அஜித்குமாருடைய தம்பி நவீன் இன்றைக்கு என்ன ஊடகங்களை பேட்டி தருகிறார் என்று சொன்னால், எனக்கு கொடுத்த வேலை வந்து 80 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கு, எனக்கு கொடுத்த வீடு என்பது வந்து பாத்தீங்கன்னா சரியான காட்டு கோயில் இருக்கு, தண்ணீர் வசதி கூட இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்தி ஊடகங்களை பரப்புகிறார். பாஜக ஒரு பக்கம், நிகிதா ஒரு பக்கம், பாஜகவோட கள்ளக்கூட்டை வைத்திருக்க சீமான் ஒரு பக்கம், எந்த ஒரு படுகொலைக்கு லாக்அப் இதுவரைக்கும் பணம் தராத சீமான் அந்த வீட்டுக்கு போய் 5 லட்சம் கொடுக்கிறார். அவருடைய கட்சி தோழர்கள் மூலமாக அஜித்குமார் தம்பியை வைத்து அரசுக்கு எதிராக பேட்டி தர வைக்கிறார். இப்பதான் நமக்கு ரொம்ப அச்சமா இருக்கு. ஏன்னா அவர்கள் கலவரத்தை நடத்துவதற்கு தான் திட்டமிட்டார்கள். தமிழ்நாட்டிலே திருப்பூரத்தை வைத்து அது மதமாற்றம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எப்படியாவது கலவரத்தை நடத்த வேண்டும், இங்க திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும், 2026 திமுகவை தமிழ்நாட்டு மக்கள் தனிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் அமித்ஷா போட்டு கொடுத்த சதி திட்டங்களை, அல்லது குடும்பத்துக்கு போட்டு தெரிந்திருக்கக்கூடிய அந்த சதி திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு சீமான் மூலமாக, நிகிதா மூலமாக, திருமாவளவன் மூலமாக பல கட்டங்களாக பல தலைவர்கள் பாஜகவோடு கல்லடி கூட்டணி வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு புறம் அரசுக்கு எதிராக அவப்பெயரை ஏற்படுத்துவதாக செயல்பட்டு நாங்கள் இங்கே என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், இந்த படுகொலைக்கு பின்னால் பாஜகவுடைய சதி இருக்கிறதா அல்லது குருமூர்த்தி போன்றவர்களுடைய சதி இருக்கிறதா என்பதெல்லாம் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த லாக்அப் டெத், அதாவது காவல்துறை மரணம் என்பது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி நடக்கிறது. சமீபத்தில் கூட வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சினக்கம்பாளையம் என்ற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டியல சமூகத்தை சேர்ந்த ஒரு சக்கிலிய சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் முருகன் என்கக்கூடியவர், அவர் வந்து பாத்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதான் உண்மை. ஏன்னா அந்த படுகொலையை காவல்துறை எப்படி மறைக்கிறது என்று சொன்னால், கிட்டத்தட்ட 20 அடிக்கு மேல எனக்கு முன்பாக பேசிய தோழர்கள் பதிவு செய்யலாம். அதாவது 20 அடிக்கு மேல ஒரு நபர் தூக்குல தொங்குறாரு. தூக்குல தொங்குறது மட்டும் இல்லாம அவர் கையை அவரே கட்டிக்கிட்டு எப்படி தூக்குல தொங்குவாரு? ஆனா காவல்துறைக்கு எவ்வளவு இரக்கமற்ற மனப்பான்மை, எந்த அளவுக்கு மோசமான சிந்தனை, எந்த அளவுக்கு ஒரு மனித தன்மையின்றி செயல இல்லாதவராக இருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். கையை கட்டிக்கொண்டு ஒரு தூக்கில தொங்கி விட்டார் என்று சொன்னால் நம்ப முடியுமா? ஆனால் அதை தற்கொலை வழக்காக பதிவு செய்திருக்கிறார்கள். எவ்வளவு அயோக்கியமா! அது கொலை. கேட்டா அந்த குடும்பத்தார்களே ஒரு வயிற்று வலி சொன்னாரு, நெஞ்சு வலி சொன்னாரு, அதனால சொன்னார். குடும்பத்தாரே சொன்னால் கூட குடும்பத்தார் மீது சந்தேகப்பட வேண்டாமா காவல்துறை? அந்த குடும்பத்தாருக்கு ஒருவேளை இவருடைய கொலையில அந்த குடும்பத்தாருக்கு பங்கு இருக்கிறதா என்று கூட சந்தேகப்பட வேண்டாமா? கையை கட்டி கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தவரை சூசைட் என்று பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு கேடுகட்டத்தனமாக இருக்கிறார்கள், எவ்வளவு இரக்கமற்று மனித தன்மையற்று இருக்கிறார்கள். இப்படி மனித தன்மையற்று இருக்கக்கூடிய காவல்துறை இந்த அமைப்பு முறை நமக்கு தேவையா என்கிற கேள்வி எழுப்புகிறது. ஒரு மனித தன்மையோடு ஜனநாயக பார்வையோடு
சமூக சிந்தனையோடு மக்களின்பால் ஈடுபடுத்தக்கூடிய நபர்கள் தான் காவல்துறையில் இருக்கணும். சும்மா சம்பளத்துக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் ஓடிட்டா ஒரு கயிறு ஏறிட்டா போதுமா? அவன் ஜாதி வரியில இருந்தா ஜாதி வரியில வந்துடலாமா? அவன் இதுக்கு முன்னாடி கொலகாரம் நடத்திடலாமா? அப்படித்தான் இன்னைக்கு காவல் நிலையங்கள்ல காவலர்கள் பலர் இருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்முடைய முதல்வர்கள், ஏன்னா அவருக்கு தான் இதுல கெட்ட பேர் இருப்பது. அதிகாரிகள் செய்யக்கூடிய இந்த செயல்களால் முதல்வருக்கும் அவமானம் ஏற்படுவது, கெட்ட பேர் ஏற்படுவது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு இது போன்ற ஆக்கப்பட்டுகள் நடக்க விடாமல் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த அமைப்பு முறை மாற்றப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் சிறப்பு சட்டத்தை நிறைவேற்றணும். அது ரொம்ப முக்கியம். முன்பாக பேசிய மணியனுடைய அந்த விளக்கத்தை கூட அதை பதிவு செய்தார். அப்படி இங்க எப்படி ஆணவ படுகொலை ஒரு சிறப்பு சட்டம் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து இதுவரை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதோ அதே போல் இதற்கும் நிறைவேற்றப்படாமல் இல்லாமல் ஏன்னா காஷ்மீர் கன்னியாகுமரி நம்ம தமிழ்நாடு அது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். இந்தியாவிலே சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. அதே போன்று ஒரு காவல்துறையினரால் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுவதை விசாரிப்பதற்கு ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும், சிறப்பு நீதிமன்றம் வேண்டும். அவருடைய சொத்துக்கள் காவல்துறை அதிகாரிகளுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்ய வேண்டும், அவர்கள் பணி நீக்கம் செய்ய வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய முதல்வர் அவர்களும் இதுல பாஜகவுடைய சதியை கூர்ந்து கவனித்து பொதுமக்களிடத்துல இந்த அஜித்குமாருடைய படுகொலைகளுடைய பின்னணியை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை தமிழ் மொழியாக கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிய நன்றி.